இன்று நாடு முழுக்க பேசப்படும் ஒரு நபர் உண்டு என்றால் அது வினேஷ் போகத் தான். அவர் யாருன்னா இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை. அவங்க இந்த நடந்து கொண்டிருக்கிற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் செமிஃபைனலில் ஒரு அசாதாரணமான வெற்றியை பெற்று ஃபைனல்ஸில் நுழைந்தார். ஆனால் திடீர்னு அது முடிந்த உடனேயே அவர்களுடைய எடை ஒரு 100 கிராம் கூட இருக்குது சொல்லி அவரை ஒலிம்பிக்ஸ் கமிட்டி ஃபைனல்ஸில் விளையாட விடாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நாட்டு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஒன்று நார்மலான ரூட்டில் அவர் ஒலிம்பிக்ஸில் போயிருந்தார்னா யாருமே தெரியாத ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாரு. இப்போது ஷூட்டிங்கில் ஒருத்தங்க வின் பண்ணாங்களே ஒரு பிரான்ஸ் மெடல் கூட, அது மாதிரி யாராக இருந்தால் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வீராங்கனையை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க ஒரு வருஷம் முன்னாடி நல்லா தெரிஞ்ச அறிமுகமான ஒரு ரெஸ்லர். அதனால தான் இந்த விஷயம் இவ்வளவு தீவிரமாக மீடியாவில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு சேட் நியூஸ் என்னென்னா, அவங்க ரெஸ்லிங் என்னை வென்றெடுத்து நான் தோற்றுட்டேன் அப்படின்னு மனசு உடைஞ்சு ரிட்டையர் ஆகிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான எந்த ஸ்போர்ட்ஸ் உமனுக்கும் நடந்திருக்காது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர். இதெல்லாம் ஒரு ஒலிம்பிக்ஸ் லெவலில் வின் பண்ணக்கூடிய ஒரு மெடலை வின் பண்ணக்கூடிய லெவலில் போயிட்டு டிஸ்குவாலிஃபை ஆகி அந்த ரெஸ்லிங்லேருந்தே வித்ட்ரா பண்ணிக்கிறது, ரிசைன் பண்ணுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு, அதுவும் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ட்ரக்ஸு சின்னதாக போட்டு இந்த உடம்பு வலிமைக்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி நம்ம நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸில் பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இப்போ இதை வச்சு ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தகவலில் ஏன் இந்த தகவலை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ இதோட பேக்ரவுண்ட் பார்க்கணும். இவங்க யார் அப்படின்னா, இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் இருந்த அதுக்கான சேர்மன் பிரிட்ஜ் பூஷனால் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அல்லது அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே பிரிட்ஜ் பூஷன் மேலே எழுப்பினதில் முதல் நாள் இவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்மென்னும் அதை பண்ணி ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க. மிகப்பெரிய போராட்டம் அது நடந்தது. நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி. ஆனாலும் அரசாங்கம் அதை பற்றி எந்த விதத்திலையும் கண்டுகொள்ளவில்லை என்பதை நம்ம பார்த்தோம் அன்றைக்கி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுறது இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசுகிறது ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆனால் உடனே அவங்க மேலேயே ஏதாவது ஒரு 2-3 மாதம் பார்ப்பாங்க. உடனே அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி தனிநபர் தாக்குதல்கள், அதுபடி அவங்க காங்கிரஸ்காரன் இதை பண்ணால் இவங்க அதை பண்ணாங்க, இவங்க தூண்டி விட்டாங்க அவங்க தூண்டி விட்டாங்க, எதையாவது சொல்ல வேண்டியது இந்த வரியே சொல்லி எல்லா விஷயங்கள்லையும் அதை கிடப்பில் போட்டுறது. ஆனால் அது எந்த லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தோம்னா அதான் அந்த வீராங்கனை தான் அவங்க. இப்போது பார்லிமெண்ட்டில் இதை கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சிகள். அப்போ என்ன சொல்லணும்? கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் சொல்லணும். பார்லிமெண்ட்டில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னு ஒலிம்பிக் கமிட்டி கேட்கணும், அவங்கள திருப்பி கொண்டு வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க எதிர்கட்சியினர். இவங்க என்ன பதில் சொல்லணும்னா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்ட்ஸை பற்றி யாருமே டவுட்டே கேட்கலையே. அவங்கள கேட்டது இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு, ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் என்ன செய்ய போகுது? நம்மளோட ஒலிம்பிக் கமிட்டியில் ஒருத்தங்க இருக்காங்க, அது யாரும் இப்போது ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அம்பானியோடைய ஒய்ஃப் அதில் இருக்காங்க. அவங்களையும் ஆனரபிளாக இருக்காங்க அங்கே. ஸோ அவங்கள வச்சு கூட நீங்கள் மூவ் பண்ணலாம், கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில் வருது. அவர் நிறைய பேர் இந்த சந்தேகம் என்னன்னா, அவர் பழிவாங்கப்பட்டாராங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய எழும்பியிருக்கு. இப்போ அதுக்கு அரசாங்கம் தான் இல்லை நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர் நடவடிக்கை அப்படி இருக்கணும். நம்ம அரசாங்கம் தன்னை கேள்வி கேட்காதபடி வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க அதை அப்படியே
ஒரு பூசிமொழி தான் ஒரு பாராளுமன்றத்தில் பதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அவங்க ரொம்ப அந்த வருத்தத்தோடு வெளியில் வரும்போது நம்ம ஒன்று பார்க்குறோம். என்னென்னா, ஒரு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஆதரவு இவ்வளோ தான். போதை தரும்படி கிரிக்கெட்டை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு போதையை கொடுக்குற ஒரு அந்த விளையாட்டை நம்ம ரொம்ப சீரியஸாக பார்த்துப்போம். அதில் நிறைய பணம். அதனால் அதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சப்போர்ட்டும் இதுவும் கொடுக்குறோம். அதன் ஒரு காரணமாக தான் இந்த மாதிரியான விளையாட்டுகளை நம்ம ரெக்கக்னைஸே பண்ணுறதில்ல. அது ஒரு விளைவு தான் இது. அப்போது ஸ்போர்ட்ஸ் பாடியை இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது அரசாங்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உண்மையிலேயே நாட்டு முழுக்க இந்த ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சிக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது அரசியல் தலையீடுலாம் இருக்கவே கூடாது. இது நிறைய சினிமாக்களில் கூட பார்த்துருக்கோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் உமனை அந்த கோச்சு, அந்த ஹெட்டு, அந்த பெரிய பெரிய லெவலில் உள்ளவங்கெல்லாம் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம இன்னும் புதுசு இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு அரசாங்கம் ஸ்டர்னான ஆக்ஷன் எடுக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் அது தன்னோட கட்சி அடுத்த கட்சியெலாம் பார்க்கக்கூடாது அதில். ஆனால் அதெல்லாம் பார்க்காதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. மோடி அவர்கள் ட்வீட் போடுறாரு. எப்போ போடுறாருன்னா, அவர் வின் பண்ணி ஃபைனல் வரும்போது அவர் ஒன்றும் போடல. ஆனால் அவங்க வெளில போனதுக்கப்புறம் இந்தியா இஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாரு. அது பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம், அதனால் எந்த காரியமும் நீங்கள் சாதிக்க போகிறதில்ல. ஒரு ஸ்டர்ன் ஆக்ஷன், ஃபேர்ம் ஆக்ஷன் ஒலிம்பிக் கமிட்டிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கணும். ஆன் தட் பேசிஸ் நீங்கள் ஒரு ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாட்டு மக்களுடைய ஒரு வேண்டுகோள். நிச்சயமாக வினேஷ் போகத் ஒரு தனிநபர் அல்ல, இன்று ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிம்பலாக மாறுறார், ஒரு ஐக்கனாக மாறுறாருங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாரும் அவற்றிலிருந்து தான் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கணும்னு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.